அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் இது முக்கியமான பலனுங்க. செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா, ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன கொடுக்குறோம்னா, செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 4 கிரக பயிற்சி இருக்குங்க. இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்கு, பாத்துக்குங்க. செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க. செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் கொலு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. எப்போதுமே சரி, மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசியில யாரு உச்சமாறுது? செவ்வாய் பகவான் உச்சமாவாரு. அப்போ ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசினா மகர ராசி தான். அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். மகரத்தை பொறுத்தவரை இதுலயுமே தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணமும் சொந்த கால நிற்கக்கூடிய தைரியமான குணமும் கொண்ட ஒரே ராசினா மகர ராசிக்காக. மகர ராசிக்கார மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது. ஏன்னா 10வது ராசி எப்போதுமே நம்ம கௌரவம் அந்தஸ்து எப்போதுமே விட மாட்டாங்க. தனக்கென தனிப்பாதையில போகக்கூடிய ஒரே ராசி மகரம் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? தயவு செய்து உங்க ஜாதகத்துல திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய பலனை மேட்ச் பண்ணி பாருங்க. கரெக்டா துல்லியமா வரும். நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க பாருங்க. இதுல 3 நட்சத்திரம் வரும். 1 உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 3 விதமான திசா புத்தி நடக்கும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய திசை வருது, இந்த கிரகத்தோடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய பலனை தூக்கி வைங்க. கரெக்டா துல்லியமா உங்களுக்கு வரும். ஏன்னா மகராசி சொல்றீங்க, நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கணும். நம்ம தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல எல்லா மாத பலன் கொடுக்குறோம், கிரக மாத பலன் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சார செய்யற பார்ப்போம். உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு கும்ப ராசியில. 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார செய்யறாரு, அதாவது மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்யறாரு மிதுன ராசியில. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், கேது பகவான், 4 கிரகம் ஒரே பாகவத்துல. அடுத்து 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 3 கிரக பயிற்சி 4 கிரக பயிற்சி வருது. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கிரக பயிற்சி செவ்வாய் பகவான் தான். உங்களுக்கு 9ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல வந்து ஏறாரு. கேந்திர யோகத்துல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு செவ்வாய். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உச்சமாகிறார். எங்க? அவர் சொந்த வீட்டுல கன்னி ராசியில உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சியாகி நேரா அவர் புத ஆதித்ய யோகத்தை வந்து உட்காராரு. 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இணையுது. எந்த கிரகமுமே 8ஆம் இடத்துல இல்ல. சுக்கிர பகவான் மட்டும்தான் பயிற்சியாகி வராரு. எப்போ வர்றாருன்னா அவர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி நேரா சிம்மத்துல வந்து உட்காராரு 8ஆம் இடத்துல. சுக்கிரனும் கேது மட்டும் தான் இருப்பாங்க. மத்த எல்லா கிரகமும் 9ஆம் இடத்துல போய் பலமா இருக்கு. 9லையும் 10லையும் தான் உங்களுக்கு நிறைய கிரகங்கள் இருக்கு. அப்ப எல்லாமே உங்களுக்கு கிரகமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கு. எந்த கிரகமுமே ஒரு மறைவு ஸ்தானத்திலயோ இல்ல கெட்ட இடத்துலயோ எந்த கிரகமே கிடையாது. நல்ல ஒரு ஸ்தானத்துல நல்ல ஒரு பலத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்பெஷலான பலன் இருக்குது. இதுல சனியும் குருசாரம், குருவும் சுயசாரம், எல்லாமே குருவுடைய தாக்கத்திலே அதிகமா அந்த மகர ராசிக்கு இருக்குது. அப்ப மகர ராசியை பொறுத்தவரை குரு யார் ஜாதகம் நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு நேரம் பார்த்துக்குங்க. இது ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லாமே குருவோட சாரத்துல இருந்து இருக்கும்போது இங்க நல்ல பலன் மட்டும்தான் வரும், கெட்ட பலன் உங்களுக்கு வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல குரு என்ன பண்ணாரு உங்களுக்கே தெரியும். 6ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா கண்டிப்பாக வருமானம், குரு போய் காசு பணம் போய் 6ஆம் இடத்துல மறையினா கொஞ்சம் சிரமங்கள் வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏன்னா உங்க ராசியில அவர் நீசமாவார்.
நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய சுயஜாதத்துல குரு சரியில்லையோ கேட்டு பாத்தீங்கன்னா வருமானத்திலேயே பொருளாதாரத்திலையும் வேலை உத்தியோகத்திலையும் கொஞ்சம் தடை தான் இருக்கும். எப்ப மே மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை இருக்கு, வேலை பிரச்சனை இருக்கு, உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு, தடை இருக்கு, தாமதம் இருக்கு, பொருளாதார வருமானம் எல்லாருமே 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் நல்லா இல்லை. என்னதான் காரணம், என்னதான் ரீசன்னா இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. குரு ஜாதகம் சரியில்லாதவங்க எல்லாம் பாருங்க, வருமான இன்கம் பொருளாதாரம், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பார்த்துருப்பாங்க. ரீசெண்டா எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு இட பிரச்சனை கண்டிப்பா வந்திருக்கும். இடத்துலயோ இல்ல பெருங்கொண்ட பணத்திலேயோ கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மேக்சிமம் இந்த 8 மாசத்துக்குள்ள பாருங்க, கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு பலத்துல கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டம் இப்படி இருந்துச்சு. படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? மகரம் தான். அதிக ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க, ஜாதக தசாபதி மட்டும் பார்த்து பாருங்க. இப்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இப்பைக்கு எல்லாமே குரு சாரத்துல போடுறாங்க. குரு பகவான் மட்டும் ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் போதும். இது எதை பத்தியும் கவலையே பட வேணாம். யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு. அதான் பரிகாரம் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இந்த தெய்வத்தை கும்பிடுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த வழிபாடு பண்ணுங்க. தெய்வ வழிபாடும் பரிகாரம் இருக்கு, உணவு பரிகாரமும் இருக்கு. நம்ம எதிர்த்தாப்புல மாத்திக்கிட்டோம்னா, நம்ம மாத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா கிரக பாதிப்புல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அதனாலதான் நம்முடைய முனிவர்கள் நிறைய அறிவு திறனை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம வாழ்க்கை எல்லாமே வெற்றி பெறலாங்க. தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. இது உங்களுக்கு பயனுள்ள தகவல். ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குன்னா, உங்களுக்கு 6ஆம் வீடு 9ஆம் இடத்துல போய் உட்காராரு. புதன் உச்சத்துல போறாருங்க. ஏதோ ஒரு தாய்மாமா உறவுலையோ இல்ல அப்பாவுடைய சொத்துலையோ ஏதோ ஒரு விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் வரப்போகுது. ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு உயர்ந்த பதவி நீங்க போக போறீங்க. கடன் இருக்காதுங்க, முதல் பலனை தாங்க. கடன் யாருக்கெல்லாம் எவ்வளவு கடன் இருக்கு, அந்த கடனுக்கு சரியான ஒரு வருமானம் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. கடன் பிரச்சனை சரியாகும். இதை விட இன்னொரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது. ராஜயோகம்னா சரியாந்திர ராஜயோகம் இருக்குது. பொதுவா பாருங்க, உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் சேர்ந்துட்டா திடீர் ராஜயோகம். 8ஆம் வீட்டு 9ஆம் இடத்துல திடீர் லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்க? மகர ராசி எடுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் சொல்றேன். ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தா அவங்க மட்டும் எடுங்க, மீதி எல்லாருமே எடுக்காதீங்க. உங்க பிறப்பு ஜாதகம் எடுத்து பாத்துக்குங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம பண்ணாம ஜாதகத்தை வந்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்கும் வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு மட்டும் வேலை கிடைக்கும் பாருங்க. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் முன்னாடி போயிட்டான், ஆனா எனக்கு வேலை உத்தியோகம் இன்னும் சரியா இல்லை. நிறைய பேர் கேட்டு பாருங்க, வேலையை விட்டுருப்பாங்க. அதுவும் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல பாருங்க, வேலையை விட்டு நின்று வீட்டுல எத்தனை பேர் இருக்கா மட்டும் பாருங்க. 10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா எந்த ரீசனும் ஓகே ஆகி வந்திருக்காது. ஏன்னா புதன் வக்கரமா இருந்தார். எப்படி புதன் வக்கரமா இருந்தா உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை தடை கொடுத்துருப்பாங்க. ஒன்னும் மேலதிகார பிரச்சனை வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. மகரத்தை கேட்டு பாருங்க, ஒன்னும் உடல் உபாதை இல்ல வேலையில பிரச்சனை, ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கேட்டா ஆமான்னு தான் தலையை ஆட்டுவார். எதுலயுமே மறுப்பு சொல்ல மாட்டார். இப்ப பாருங்க, நல்லா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, இங்க வேலை பார்த்தாலும் சரி, நல்ல வேலை உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை, 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல நேரமே வருது, விட்டுறக்கூடாது. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நிறைய வீடு, இடம், பூமி சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை எல்லாம் சரியாகும். உங்களுக்கு எப்படிப்பட்ட சொத்தா இருக்கட்டும், சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார். காதல் திருமணம் சக்சஸுங்க. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க. இப்ப குழந்தை பாக்கியமும் காதல் திருமணமும் ரெண்டுமே கை கொடுக்கும். திருமணத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். நல்ல நேரம் நெருங்கிருச்சு. சுபகாரியத்துல எல்லா கிரகமும், புதனும் சேர்றாரு, சூரியனும் போய் சேர்றாரு. உங்களுக்கு செவ்வாய் பகவான் போய் 10ஆம் இடத்துல கேந்திரத்துல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏதோ மண்மனை வீடு வாங்கணும் இல்ல திருமணம் பண்ணணும், ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் பிளான் பண்ணிக்கோங்க. மகர ராசியை பொறுத்தவரை டைம் பக்காவா இருக்குது. அடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா? எழுதுங்க ராஜா, இப்ப சூப்பரான நேரம். இப்ப அரசாங்க வேலை குடும்பத்துல ஒண்ணு அப்பாவுடைய வேலை உங்களுக்கு வரும், ஒண்ணு நல்லா பாத்துக்குங்க. இல்ல யாருக்காச்சும் குடும்பத்துல வேலை உத்தியோகம் அரசாங்க வேலை வரும். யார் ஜாதக தசாபதி நல்லா இருக்கோ அவங்க மட்டும் எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட்டை பாருங்க, சூப்பரா இருக்கும். எல்லாமே செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க. அரசாங்க வேலைக்கு சொல்றோம். அரசாங்க வேலை இல்ல அப்பாவுடைய சொத்து, இடம், பூமி சந்தோஷம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்களாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. மெயினா இரும்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்குங்க. நெருப்பு சார்ந்த வேலை நல்லா இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குங்க. மெயினா மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய லெவலுக்கு போவாங்க. மருத்துவர், எலக்ட்ரிக்கல், இந்த கெமிக்கல் ஃபீல்டு, இந்த டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, இவங்கெல்லாம் சூப்பரான ஒரு டைம் இருக்கு, பாத்துங்க. மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த நேரம் நல்ல நேரம். உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். ஏன்னா சனி பகவான் குருவோட சாரத்துல போறதுனால் நல்ல ஒரு பலம் இருக்குது. சனியும் சூரியன் பாக்குறாங்க, புதனும் நேரடியா பாத்துக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு காற்று மூலமுள்ள உள்ள பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும், பாத்துங்க. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க. எல்லாமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், எதுக்குமே பயப்படாம இறங்கி அடிக்கிறது நீங்களா இருப்பீங்க. எது வந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதா, கரெக்டா உங்களுக்கு செப்டம்பர் 17க்கு அப்புறம் ஒரு உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க.
வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், தொழில ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்குது, தொழில மிகப்பெரிய வெற்றியை பார்க்குறது, அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போறீங்க. அடுத்து திருமணத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான். கணவன் மேல மனைவி மேல ரொம்ப அன்பு இருக்கும். உங்களை மாதிரி யாரும் அன்பு செலுத்த முடியாது. இப்போ உங்களுடைய கற்பனைலாம் நிஜமாக போகுது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, பொருள் வாங்குறது, நகை வாங்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப நல்ல விஷயம் உங்க பக்கம் திருப்பி சூப்பரா வருது பாருங்க திருமணத்துல பிறந்தவங்க. ஏன்னா பெரும்பாலும் ஆதிக்கம் கொடுத்தவங்க நீங்க தான். இனிமே உங்களுக்கு நல்ல நேரமா ஸ்டார்ட் ஆகுது பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க ரொம்ப ரொம்ப அவிட்டத்துல பிறந்தவங்க நல்ல திறமையான குணம் இருக்கும். என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. கரெக்டா உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க தொழில் பண்றதோ, வியாபாரம் பண்றதோ, தொழில் பண்றதோ, இல்ல வேலை உத்தியத்துல ஒரு மாற்றமோ, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ இது சம்பந்தப்பட்ட தொழில் பண்றதோ, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதோ, இல்ல வண்டி வாகனம் சம்பந்த பிசினஸ் பண்றதோ எல்லாமே சூப்பரா இருக்கு. தொழில மிகப்பெரிய வெற்றி, லாப வருமானம் சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வருது. மெயினா மருத்துவத்துறை, இந்த கட்டிட சம்பந்த துறையெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.